எம்ஜிஆரின் நம்பிக்கையை பெற்றவர், ஜெயலலிதாவை எதிர்த்தவர், சசிகலாவை ஆதரித்தவர். அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து விசுவாசத்தை காட்டியவர் தான் அன்வர் ராஜா. அதிமுக தொடங்கிய நாளில் இருந்து அடிப்படை உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா 1986 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் முதலா வெற்றி பெற்றார். அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்ச போதும் கூட ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவரா வெற்றி பெற்று எம்ஜிஆரோட நம்பிக்கையை பெற்றார். அதன் பிறகு மாநாட்டில் பேச வாய்ப்பு, ஆட்சி மன்ற குழுல வாய்ப்புன்னு எம்ஜிஆர் வாய்ப்புகளை வழங்குறார். அந்த நேரம் அக்குழுவில் இருந்த 15 பேர்ல 13 பேர் அமைச்சர்கள். இவரும் ஜெயலலிதாவும் மட்டுமே அமைச்சர் அல்லாதவர்களா இருந்தார். அந்த அளவுக்கு இவருக்கு கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜே அணி ஜ அணின்னு பிரிஞ்சப்போ ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டார். அதுல தோல்வி அடைஞ்சாலும் ஜெயலலிதா தலைமையை ஏத்துக்கிட்டு தன்னுடைய அதிமுக விசுவாசத்தை காட்டியிருக்காரு அன்வர் ராஜா. சிறுபான்மை சமூகத்துக்கான அதிமுக பிரதிநிதியா அடையாளம் காணப்பட்ட அவருக்கு ஜெயலலிதா ஆட்சியில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சது. 2014 எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட்டும் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவை ஆதரிச்ச அன்வர் ராஜா பின்னர் இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தார். இதுக்கு பிறகுதான் அன்வர் ராஜாவுக்கு பல நெருக்கடிகள் வந்துச்சு. அது அதிமுக மேல அவர் வச்சிருந்த விசுவாசத்தை உடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தும். இபிஎஸ் தலைமையில முதல் முறையா அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சப்போ அதை கடுமையா எதிர்த்ததுல முதல் நபரா இருந்தவர் தான் அன்வர் ராஜா. கட்சி நலன், தமிழ்நாட்டு நலனும் சிறுபான்மையினர் நலனும் கேள்விக்குறியாகும் அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருந்தார். குறிப்பா முத்தலாக் மசோதாவை ஆதரிச்சு அதிமுக எம்பி ரவீந்திரநாத் வாக்களிச்சது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது அவருடைய நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடு இல்ல. ரவீந்திரநாத் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா சில வருடங்கள்ல கட்சிக்கு எதிராக பேசுறாருன்னு அன்வர் ராஜா மேலதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. மீண்டும் சசிகலாவுக்கு ஆதரவு, ஒற்றை தலைமை கோரிக்கை, இபிஎஸ் ஒருமையில பேசினது பல சர்ச்சைகளை அடுத்தடுத்து வந்த நிலையில 2021 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல. கட்சி தலைவர்கள் பற்றி அவதூறு பரப்புறார் அப்படின்னு 2021 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் 2023 மீண்டும் சேர்த்துக்கிட்டார். இப்போ திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி முரண் எழுந்திருக்கிற நிலையில தன்னுடைய விசுவாசத்தை கைவிட்டுட்டு கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு திமுகவில் இணைஞ்சிருக்காரு அன்வர் ராஜா.